நீங்க யாரையாவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்தவங்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. எனக்கு ஒரு யூஎஸ்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு, அதனால கிக் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன் ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. எனக்கு ஒரு நீட் இருந்தனால தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் ஐ தாட் ஓகே ஐ ஐ ஹேட் அ ரியலி பிக் இஷ்யூ அட் த டைம். அதனால வந்து இது கற்றுக்கிட்டேன்னா நான் வந்து இனிமேல் ஐ கேன் ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் த பீப்புள். லைக் யூனோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு ஏதாச்சும் பேட் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சு நம்ம மூவ் ஆகாமல் இருக்க முடியாது, ஈவன் இஃப் யூ ஸ்ட்ராங் வில்டு. பட் நிறைய பேர் வந்து அதுலேயே இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் அதே ட்ரோல் பண்ணுவாங்க, இப்போ இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, இவங்களே ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, எப்படி ஸோ பீப்புள் வில் சேஞ்ச் எவ்ரி ஒன். ஓகே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும், அங்கேயே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஆள் நான். ஸோ அதுதான் ஓகே இன்னைக்கு காலையில் ஒன்று நினைக்கிறோம் அது பண்ணணும்னு, ஈவினிங் வில் change our mind to do something else. அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க, நீங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜும் கத்துக்குவீங்க. சீரியஸ்லி இட்ஸ் வெரி பிகாஸ் யூ நீட் டு அப்படியே நீங்க தமிழ்ல இருக்கிறதுனால தமிழ் கத்துக்கிட்டேன். உங்க படம் பார்க்கும்போது வந்துட்டு நீங்க ஹீரோயினா இருக்கீங்க, ஒரு மெயின் ரோல் ஒன்று ப்ளே பண்றீங்க. அட் தி சேம் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வில்லன்ஸ் நிறைய இருக்காங்க மூவில. அதுவும் வந்துட்டு வில்லன்ஸ் நம்ம தமிழ் சினிமால இருந்து மட்டும் இல்ல, தெலுங்கு சினிமால இருந்து இருக்கிறாங்க, மலையாளம் சினிமால இருந்து இருக்காங்க. PS வாசு சாரோட பையன் வந்துட்டு நம்மளோட சக்தி சார் பயங்கரமா வந்துட்டு ஒரு எஸ்டானிஷிங்கான ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேம். இந்த மூவி ஸ்டோரி எக்ஸாக்ட்லி அது இது வந்து நீங்க பிளாட் எல்லாம் ஃபுல்லா சொன்னா மூவி இதாயிடுமே, எனக்கு இப்போ பார்க்கணும். பட் ஒரு ஒன் லைன்ல சொல்லலாம். ஒன் லைனர் வந்து ஒரு மாம் அண்ட் சைல்டு வந்து ஒரு 8-year-old கேர்ள், அவரோட வந்து ஒரு ஊர்ல இருந்து வராங்க. கெட்டிங் ஒரு ஆட்டோல ஏறுறாங்க. அந்த ஆட்டோக்காரனோட ஒரு சாதாரண ஒரு சில்லி ஒரு ஆசைனால அவன் மாட்டிக்கிறான், அதனால இவங்களும் மாட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல. தென் அவங்க அந்த மாதிரி they get stuck in one place. அந்த அவங்க ஸ்டக்கான பிளேஸ் வந்து ஆல் ஆஃப் திஸ் வில்லன்ஸ் இது பயங்கரமான வில்லன்ஸ். அவங்கெல்லாம் சும்மா சாதாரண ஆளுங்கள்லாம் they like they do anything for money. அது மாதிரி அவங்ககிட்ட அவங்க வந்து they don't actually think there's a child, there's a woman அப்படிலாம் பார்க்குறாங்க. ஒரு ரொம்ப ruthless, they don't have heart. அந்த மாதிரி வில்லன்ஸ் அங்க மாட்டிக்கிட்டு how she's escaping from them and then why she's அவங்க திருப்பி அந்த இடத்துக்கே போயிட்டே இருப்பா. why she's going over there, அதுதான் ஸ்டோரி. Oh wow, nice. There is something there, that's why she's going, and then we are revealing that why she's going over there at the end of the movie. Maybe இந்த கதை வந்துட்டு உங்க ரியல் லைஃப்ல தான் ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கா? லைக் எனிதிங் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன், லைக் யூனோ நீங்க வந்துட்டு யாரையும் காப்பாத்துறது மாதிரியும் சரி, இல்லை வந்துட்டு உங்களே யாருன்னா காப்பாத்துறது மாதிரியும் சரி, ஸோ அந்த மாதிரி எதனா இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கா வாழ்க்கையில? இல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் எனக்கு கிக் பாக்ஸிங் தெரியும், யாராச்சும் வேணும்னா நான் ஐ கேன் ஹெல்ப். யூஸ் பண்ணிருக்கீங்களா? தட்ஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். நீங்க யாரையாவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி? நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்தவங்களுக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணல. எனக்கு ஒரு யூஎஸ்ல ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆச்சு, அதனால கிக் பாக்ஸிங் கத்துக்கிட்டேன் ஃபார் செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக. அதுல இருந்து ஐ எம் ஏபிள் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப். Oh nice. So women's எல்லாரும் அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் நான் கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு நீட் இருந்தனால தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் ஐ தாட் ஓகே ஐ ஹேட் அ ரியலி பிக் இஷ்யூ அட் த டைம். அதனால வந்து இது கத்துக்கிட்டேன்னா நான் வந்து இனிமேல் ஐ கேன் ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் த பீப்புள். லைக் யூனோ அதனால ஸோ எஸ் அதே மாதிரி மேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, நல்லா பேசுறீங்க. பிகாஸ் ஐ ஃபீல் வெரி குட் வைஃப் ஃப்ரம் யூ. ஓகே, பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு என்னதான் குட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆப்போசிட் சைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்துட்டு சூப்பர் பியூட்டிஃபுல்லான படம் எல்லாம் பண்ணுறீங்க. பட் அட் தி சேம் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா there might be some cases, you know, will take as a 2%. ஏன்னா வந்துட்டு உங்களை வச்சுட்டு நிறைய ட்ரோல் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ ஹவு டு யூ டேக் இட் அஸ் லைக் யுவர் கைண்ட் ஆஃப் ஆப்டிமிஸ்டா நீங்கள் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு போவீங்களா, இல்லை வந்துட்டு அது ரியலாகவே உங்களை பாதர் பண்ணுமா? ஹவு டு யூ டேக் ட்ரோல் ஆஸ் an if? எனக்கு மோஸ்ட்லி எனக்கு ஐம் ஸ்ட்ராங் வில்டு உமன், லைக் யூனோ ஐம் ஸ்ட்ராங் வில் பர்சன். அதனால எனக்கு மேக்ஸிமம் எதானாலும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு ஏதாச்சும் பேட் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சு நம்ம மூவ் ஆகாமல் இருக்க முடியாது, ஈவன் இஃப் யூ ஸ்ட்ராங் வில்டு. பட் நிறைய பேர் வந்து அதுலேயே இருப்பாங்க. பட் ஐ வில் லைக் ப்ரஷ் இட் ஆஃப் ஈஸிலி அண்ட் தென் ஐ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும், அங்கேயே இருக்க முடியாது, அந்த மாதிரி ஆள் நான். ஸோ அதுதான் when I had the big troll and everything at that time, you know, I was like okay, they will troll for some time and they'll forget and then they'll start talking about. So last time அதே ட்ரோல் பண்ணுவாங்க, இப்போ இவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணுறாங்க, இவங்களே ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, எப்படி. ஸோ பீப்புள் வில் சேஞ்ச் எவ்ரிவன். நம்மளே வந்து எவ்ரி ஒன் வில் ஹேவ் ஓகே இன்னைக்கு காலையில் ஒன்று நினைக்கிறோம் அது பண்ணணும்னு, ஈவினிங் வில் சேஞ்ச் அவர் மைண்ட் டு டூ சம்திங் எல்ஸ். அது மாதிரி தான். சூப்பர் மேம், இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்களே, எப்படி மேம்? பிகாஸ் ஓகே I'll tell you one thing. இது நிறையா சொல்லியிருக்கேன், இப்போ திருப்பி சொல்கிறேன் உங்கள் டிவிக்காக. நீங்கள் ஒரு படம் இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில்
ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க, நீங்க உலகத்தில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜும் கத்துக்குவீங்க. சீரியஸ்லி இட்ஸ் வெரி பிகாஸ் யூ நீட் டு அப்படின்னு நீங்க தமிழ்ல இருக்கிறதுனால தமிழ் கத்துக்கிட்டேன். ஏன்னா இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் த பர்சன், ஐ மீன் ஆஃப் த பீப்புள் வேர் யூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், யூ வில் லூஸ் எவ்ரி திங். எக்ஸாக்ட்லி. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நான் இப்போ கீழே இருக்கவங்க லைட்மேன் இருக்காங்க, ஒரு இது இருக்காங்க, ஃபோட்டோ ஃபிளட் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் பேசணும், அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியணும்னா நம்மளுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் பேசி அவங்க என்ன வா வந்து இது பண்ண, ஏன் இப்படி போட்ட, எதுக்கு இந்த அளவுக்கு பேட்டா போட்ட, எதுக்கு இவ்வளோ காசு அப்படின்லாம் பேசணும்னா நம்மளுக்கு தெரியணும். நம்ம அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் பேச முடியும். இல்லைன்னா வந்து நான் இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறாங்களா, நிறைய நம்ம சார்ஜ் போடலாம், நிறைய ஃபீஸ் போடலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மூவில எனக்கு நிறைய ஏமாத்திட்டாங்க, செகண்ட்லாம் கொஞ்சம் இதாகிட்டேன், இப்போல்லாம் ஃபுல் ஃபிளேஜ்டு. ஒருத்தனும் ஏமாத்த முடியாதுன்னு. ஆமா தெரியும். அக்கா லோக்கல் நான் இப்போ தெரியும்.